ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரைஸ்லா பாருங்க, நம்ம எவ்வளோவா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ மியூசிக் வாசித்து பாடல்கள் பாடி அப்படிலாம் செய்ய வேண்டியிருக்கு பாருங்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. பிரைஸ்லா பாருங்கள், இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் நாம் வெற்றி பெற்று வாழ முடியும் என்பது தான் இந்த நாளை நம்ம தொடர்ச்சியாக தியானிச்சுட்டு இருக்கிறோம். வாசிப்போமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், கவனிங்கள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இங்க என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? எப்பொழுதுமே நமக்கு வெற்றி கிடைக்குமா? பிரைஸ்லா. இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, நீங்கள் எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நன்றி செலுத்துங்கள். சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் தேங்க்ஸ் கிவிங், நன்றி உணர்வு. இந்த இடத்துல நாம் வெற்றியை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெற்றி தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, அது கிறிஸ்துவுக்குள் இருக்குது. நம்முடைய சுகம், நம்முடைய நல்வாழ்வு, நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய மேன்மை அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த விலைக்கிரயத்தின் அடிப்படையில். பிரைஸ்லா. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வெற்றி பெற முடியும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அப்படி நபராய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். பாருங்க, நம்ம தொடர்ச்சியாக அந்த வெற்றியின் மனநிலையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எரிகோவில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். அந்த வெற்றி எப்படி, எதன் அடிப்படையில் கொடுத்தார் என்றால், நான் எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், முடிந்தது, இட் இஸ் எ ஃபினிஷ். வெற்றி என்பது சிலுவையில் கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது தான் துவங்கும். நம்ம ஏன்னா இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியமே விசுவாசத்தினால மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கண்ணீர் வடிச்சதுனால கிடைக்காது. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அப்போ விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையினால தான் விசுவாசம் வரும். அப்போது அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவர்கள் தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார்கள். அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இந்த எரிகோவை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டாரு, எனக்கு விடுதலையை கொடுத்துட்டாரு, எனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரு. நான் எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அந்த வார்த்தையின்படி அவர்கள் போனார்கள். இரண்டாவது, அவர்கள் துதிச்சார்கள். அவர்கள் மகா ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ விழுந்துச்சு. அப்போ அதனால தான் பாருங்கள், நம்ம வாழ்க்கை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், மகிழ்ச்சிக்கு எதிராக தான் நிறைய தடைகள் வரும். இப்போ பிசாசு எங்கே தான் கை வைப்பானா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வேலைலாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை அப்படி விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியை ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ஆகையால் நான் ஆர்ப்பரிக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோலும் கீழே விழும். நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ சீக்கிரமாக நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் எல்லாமே சிலுவையில் செஞ்சுட்டாரு, ஆனால் நம்ம அனுபவிக்கலை. நம்ம அனுபவிக்கணும்னா நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினுடைய அறிகுறி தான், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களிக்கூறு, அப்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ அங்கே அங்கே எப்படி வெற்றி பெற்றாங்க? அவங்க அந்த எக்கால சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபோக்கஸ், சக்ஸஸ். அந்த வெற்றியை மட்டும்
கேட்டாங்க, வேறு எதுவுமே கேட்கல. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய காதுகளிலே வெற்றி சத்தம் மட்டுமே கேட்கணும், பாடல் சத்தம் மட்டுமே கேட்கணும். அதனால் அவர்கள் கடைசி 7வது நாளில் 7 தடவை சுற்றி இணைஞ்சாங்க, ஜெயிச்சிட்டாங்க. போன வாரம் தியானித்தோம், எகவா நிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை எப்படி மேற்கொண்டார்கள் என்றால், மோசேயுடைய கைகள் உயர்த்தப்பட்ட போதெல்லாம் வெற்றி கிடைத்ததை யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தாங்க. அப்படி என்றால் அப்போ வெற்றி தோல்வி, மோசே கை கீழே வரும்போது அவங்க தோற்று போயிட்டாங்க. அப்போ திரும்ப அவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா, மோசேயுடைய கை உயர்த்தப்பட்டே இருந்தால் நாம் வெற்றி பெற்றுவோம். அதே போல் தான் கல்வாரி சிலுவையில் இயேசுடைய 2 கைகளும் விரிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வெற்றி எங்கே இருக்குது என்றால், சிலுவையை நம்ம பார்க்கும்போதெல்லாம் வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, தருத்தரத்திலிருந்து, பயத்திலிருந்து நாம் வெற்றி பெற்று விடுவோம். பிரைஸ்லா. நம்முடைய வெற்றி சிலுவையிலே கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த அந்த கிரியின் அடிப்படையிலே இருக்கிறது. அப்போது யெகோவா நிசி என்ற வெற்றி எடுத்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். நாம் தான் சுதந்திரிக்கணுமா? பிரைஸ்லா. வெற்றியை, சுகத்தை, சமாதானத்தை, நன்மையை நம்ம தான் எடுக்கணுமா? அது எடுக்கிறதுக்கு வழிமுறை தான் விசுவாசம். எடுக்கிறதுக்கு வழிமுறை தான் நீங்கள் துதி. எடுக்கிறதுக்கு வழிமுறை தான் அந்நிய பாஷை ஜபம். எடுக்கிறதுக்கு வழிமுறை தான் இந்த வார்த்தையை பற்றிக்கொள்ளும். நம்ம இந்த பூமியில் எடுத்து நல்வாழ்வு வாழலாம். நீங்கள் எடுக்காமலும் பரலோகத்துக்கு போகலாம். இவர்கள் எல்லாம் வெற்றியை சும்மா சாதாரணமாக பெற்றுக்கொள்ள முடியல. சில முயற்சிகளை என்ன செய்தார்கள். அம்மா யோசுவா சொன்னால் வாயை என்ன செய்ய, எந்த தப்பான வார்த்தையை இணைஞ்சிடாங்க, பேசாதீங்க, பேசக்கூடாது. ஏன்னா பேசினா வெற்றி இணைஞ்சிடும், போயிடும். அடுத்து இங்கே மோசேயோட கை கீழே போயிடுச்சுன்னா வெற்றி போயிடும். அப்போ ஒரே நிலையில் உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. சபைக்கு வருகிற நேரத்தில், பைபிள் ஸ்டடியில், வேத வசனம் வாசிக்கிறதில்ல, ஜெபத்தில், நீங்கள் எதை செய்தாலும் அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நாளில் ஒரு வெற்றியை நம்ம பார்க்க போகிறோம். கோலியாத்துடைய சம்பவத்திலிருந்து எப்படி தாவீது அந்த கோலியாத்துடைய சம்பவத்தில் வெற்றி பெற்றான். நமக்கு இந்த கோலியாத்து சம்பவம் நம்ம அனைவருக்கு தெரியும். எடுத்துக்கொள்வோமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் கோலியாத்துடைய சம்பவத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனையும் சவுலின் தலைமையிலே ஒரு பகுதியிலும், இங்கே கோலியாத்துடைய தலைமையிலே பெலிஸ்தர்கள் ஒரு பகுதியிலையும் கூடி வந்துட்டாங்க. நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. 2 பக்கம் நிற்கிறாங்க. பாருங்கள், அதில் ஒரு 2 வசனம் மட்டும் வாசிப்போம். முதல் 2 வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபெத்சாமிலே பாளையம் இறங்கினார்கள். கவனிங்கள், இங்கிட்டு ஒரு யுத்த சேனை, இங்கிட்டு ஒரு யுத்த சேனை. யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது? பிரைஸ்லா. இப்போ நம்ம எல்லாருமே அந்த சம்பவத்துக்கு போகிறோம். இப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்போ என்னைய மட்டும் கவனிங்க. பைபிளில் இன்னைக்கு இது இல்லையோ பாருங்கள், கவனிங்கள். இந்த பக்கம் கோலியாத்து நிற்கிறான், அவன் கூட பெரிய படை நிற்கிது. இந்த பக்கம் சவுல் ராஜா நிற்கிறாரு, அதுக்கு பின்னாடி இஸ்ரவேல் சேனை நிற்கிது. இப்போது யுத்தம். இப்போது டெய்லி கோலியாத்து வாரான், அவன் சவால் விடுகிறான், உங்களின் ஒருவன் என்கிட்ட யுத்தம் பண்ண வாங்க, என்னை அடித்து கொண்டுட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு, நம்ம பாருங்க சண்டே கிளாஸ் நடத்தின ஸ்டோரி தான். உடனே அப்படி சொல்கிறான், அவன் கர்ச்சிக்கிறான், வாங்கன்னு சவால் விடுறான். இவங்க எல்லாம் ஒரே நாள் எல்லாம் நிற்கிறாங்க. அவனோட உருவத்தை பார்க்குறாங்க, 9 அடிக்கு மேலே வாட்ட சாட்டமாக இருக்கிறான், பயங்கர பெரிய ஆளாக நிற்கிறான். இவங்க எல்லாருடைய பார்வையும் கோலியாத்து மேலேயே இருக்குது. இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள். இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா கீழே அப்படியே சின்ன ஆளாக இருக்கிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. முதல் நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரை அவன் கத்துறான், வான்னு சொல்கிறான். யாருக்கு என்ன கிடைக்கல? தைரியம் இல்லை, போயிட்டாங்க. மறுநாள் வர்றாங்க. இப்படி 40 நாள் வருகிறார்கள். 40 நாளும் கோலியாத்து அவர்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான்.
அவங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. யாராவது ஒரு நபராவது போகணும் அப்படி மனநிலை அவங்களுக்கு வரல. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலையை நம்ம பார்க்க போயிடும். நமக்கு விரோதமாகவும் பிசாசு அப்படிதான் வியாதி, கடன், பயம், பலவீனம் என்ற ஒரு கோலியாத்து வந்து நின்று தினமும் அவன் எப்படி உங்களை ஏமாற்றுவான் என்றால் அவனுடைய சத்தத்தை உங்கள் காதுகளிலே கேட்க பண்ணுவான். அல்லேலூயா. அவன் காதுகளில் வந்து கேட்க பண்ணுவான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை, சவுல் மற்றும் யுத்தத்துக்கு வந்த இஸ்ரவேலினுடைய மனநிலை, மைண்டு தாங்க இங்கே ஜெயிக்க போகுது. பிரைஸ்லா, மைண்டு தான் ஜெயிக்க போகுது. நான் சொல்ல கவனிங்க, நம்முடைய மைண்டும் நம்முடைய வாயின் வார்த்தையும் மிக முக்கியம். பிரைஸ்லா, ரொம்ப நல்லா பைபிள் படிக்கிறீங்க. இப்போ எல்லாரும் நிமிர்ந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன், கவனிங்க. அமெரிக்கா தேசத்தில் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். ஒரு அழகான 3 பூச்செடிகளை வளர்த்தாங்க. ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு பூச்செடிகளை வைத்தார்கள். 3 பூச்செடிக்கும் சரியான உரம் போட்டிருந்தாங்க. எல்லாம் சரியாக ஒரே லெவல் தான். ஒவ்வொரு அறையில் வைத்தாங்க. முதல் பூச்செடியில் அதுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் வந்து அந்த பூச்செடியை பார்த்து மனதில் சிந்திச்சுட்டு, பூச்செடியே நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நீ கருகி போயிடுவ, நீ உருப்படவே மாட்ட, உன் செடியிலேருந்து பூவே என்ன செய்யாது, முளைக்காது, நீ அப்படியே காஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அடுத்த ரூமில் இருக்கிற பூச்செடியை பார்த்து ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக அந்த பூச்செடியை பார்த்துட்டு அமைதியாக ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. 3வது பூச்செடியில் போய் பூச்செடியை பார்த்து, உன்னை போல் அழகானது யார், நீ அநேக பூக்களை பூப்பாய், உன்னுடைய ஒவ்வொரு இலைகளும் அழகாக இருக்கும், நீ நன்றாக வளருவ, ஆசீர்வாதமான வெற்றிகரமான வார்த்தைகளை அந்த செடியை பார்த்து பேசினாங்க. இப்படி பல நாட்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். பல நாட்கள் கழித்து என்ன நடந்தது என்றால், முதல் பூச்செடியை சபித்த அந்த செடி அவங்க சொன்னபடியே அப்படியே பட்டு போயிடுச்சு. 2வது அறையில் இருந்த பூச்செடி நார்மலாக ஒரு செடி எப்படி வளருமோ அந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்குது. 3வது பாராட்டின பூச்செடியில் போய் பார்த்தா அது அதிகமாய் வளர்ந்து பூக்களை பூத்து அவ்வளோ அழகாக இருந்தது. பிரைஸ்லா, அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய அந்த மைண்ட் செட்டை பாருங்கள். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குதா? இப்போ அந்த ஒழுங்கின்மையை பற்றி பேசினாரா, வெறுமையை பேசினாரா, இருளை பேசினாரா? என்னதான் பேசினாரு? வெளிச்சம் உண்டாக கடவது, வெற்றி உனக்கு உண்டாக கடவது, சுகம் உனக்கு உண்டாக கடவது, ஐஸ்வர்யம் உனக்கு உண்டாக கடவது, மேன்மை உனக்கு உண்டாக கடவது, இப்போ இருக்கிறது பார்க்கல நீ 1000 மடங்கு பழுகி பெருகுவா என்று நல் வார்த்தைகள் பேசின போது அற்புதமான ஏதேன் தோட்டம் உருவானது. அல்லேலூயா. நீங்கள் அந்த பூச்செடியில் உங்கள் 3 பகுதியில், நீங்கள் 3 பகுதியும் உங்கள் வாழ்க்கை. ஹலோ, உங்கள் வாழ்க்கை வாடி போயிருக்குதா, ட்ரையாக இருக்குதா, காஞ்சி போயிருக்குதா, கவலையாக இருக்கிறீங்களா? அதுக்கு காரணம் பக்கத்து வீட்டுக்காங்க யாரும் இல்லை, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. யார் தான் காரணம்? என் மனசு, என் வாய் தான் காரணம். என்னை பெற்று எடுத்தீங்களே, உங்களால் தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு தாய் தகப்பனும் காரணம் அல்ல. தாய் தகப்பன் கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைகள் முன்னேற முடியும். அல்லேலூயா. வாழ வைக்க முடியும். நம்முடைய ஏழ்மையாக இருந்தாலும் நம் பணக்காரர்களை மாற முடியும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இப்போ இருந்தாலும் கடன் கொடுக்குற சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வர முடியும். பலவீனமான சூழ்நிலை இப்போ இருந்தாலும் பலனாக மாறக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். அல்லேலூயா. பாருங்கள், எரிகோவை பற்றி என்ன சொல்லணும் யோசுவா? ஒன்றும் பேசாத, எரிகோ விழும், அவ்வளோதான். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தேன். இங்கே யெகோவா நிசி யாத்திராகம் 17 சொல்லும்போது அவன் யோசுவாவுடைய பார்வையெல்லாம் மோசேயுடைய கை உயர்த்தப்பட்டா நான் வெற்றி பெறுவேன். அல்லேலூயா.
நாம் சிலுவையை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இப்போ இருக்கிறது பார்க்கல, நாங்கள் 1000 மடங்கு பழுகி பெருகுவோம். நாங்கள் சுகமா இருப்போம், பலனா இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம், வெற்றியா இருப்போம். ஹல்லேலூயா. எங்க ஜனங்கள்லாம் குறித்த நேரத்தில் வருவார்கள். நான் நீ கொஞ்சம் திருத்திக்கணும், இந்த ஒரு காரியத்தில் டென்ஷன் ஆக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்கிறேன். என் ஜனங்கள் 9:30 வருவார்கள், எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. ஆமென். கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் காட். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை 3 வாழ்க்கை. நீங்கள் எதை உருவாக்க போகிறீங்க? நார்மலாக வாழ்ந்து முடிக்கலாம், ஏழ்மையாகவும் தரித்திரமாகவும் தோற்று போன ஆளாகவும் அந்த பூச்செடி காஞ்சது போலையும் முடிக்கலாம். இன்னொன்று, பூத்து குலுங்கலாம், காய்த்து கனி கொடுக்கலாம், உலகத்தை கலக்கலாம். உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் உறவினர்களை, நண்பர்களை அநேக தேவ ராஜ்யத்துக்காய் உங்களை ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். எங்கே இருக்கிறது? யாருடைய மனதில், யாருடைய வாயில்? ஏன் மனசு தான், ஏன் வாய் தான். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உங்கள் வாழ்க்கை எப்போ பூத்து குலுங்கணுமா? நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். அந்த பூத்து குலுங்குருக்கு உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கணும். வெற்றி வார்த்தையை மட்டும் காதில் கேட்கணும். இப்போ பாருங்க, இவர்கள் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நீங்கள் சிறு பிராயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டத்தையே சொல்லி காட்டிட்டு இருப்பான். நீ தோற்று போனதே சொல்லுவான். நீ பாவி பாவினே சொல்லிட்டு இருப்பான். நீ பலவீனம் பலவீனம் சொல்லிட்டு இருப்பான். இவங்களுடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய காதுகளிலே அவங்களால அந்த பயத்திலிருந்து வெளியே வர முடியல. ஐயோ, இவ்வளோ பெரிய ஆள், இவன் கூட நம்மளால் யுத்தம் பண்ண முடியாது என்ற மனநிலையை உருவாக்கிட்டான். பாருங்கள், இவங்களுடைய பாருங்கள், சவுலும் இஸ்ரவேலுடைய அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். 1 சாமுவேல் 17:11 பாருங்க. வார்த்தையை எதனால தான் நமக்கு பயம் வரும்? வார்த்தை தான். நல்வார்த்தையை சொல்லும்போது விசுவாசம் வரும். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து முகரை பாருங்க, இப்படி ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. நீங்கள் உண்மையாகவே அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் என்ன மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட போச்சு. அல்லேலூயா. அதோட நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அஜ்ஜூ, நம்ம நிஜமாகவே எப்படி இருக்கிறோமோ. வார்த்தை உங்கள் மனதை அதிகமாய் பாதிக்கும். இந்த பிசாசு, இந்த கோலியாத்துடைய வார்த்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதை அதிகமாக பாதிச்சு. அவர்கள் மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். நமக்கு ஏன் பயம் வருது? ஏதோ ஒரு வார்த்தை, ஐயோ இந்த வியாதி வந்தால் இப்படி ஆயிருமா, டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க. பிரேசிலா பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 2வது, காலையும் மாலையும் கோலியாத்துடைய பயமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த 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 கோலியாத் என்ன பண்ணான் தெரியுமா? காலையிலையும் இந்த வார்த்தையை சொன்னான், மாலையிலையும் இந்த வார்த்தையை சொன்னான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பயமான, அவிசுவாசமான, பலவீனமான வார்த்தைகளை உங்களுக்குள் ஓதிக்கொண்டே இருப்பான். நீங்கள் அதை கண்டுபிடித்து எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்போது வெற்றி பெற முடியும்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்க முடியும். உங்களால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. பாருங்க, அதுக்கடுத்து அந்த பெலிஸ்தன் காலையும் மாலையும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். தாட்ஸ் வந்து பாருங்க. அந்த நேரத்தில் இஸ்ரவேலுக்கு வந்து நிற்கிற இந்த மனுஷனை கண்டேங்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கின்றான். இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்களா? பார்த்தியாப்பா வந்துட்டான், பார்த்து இன்னைக்கு அதே வார்த்தையை சொல்ல வந்துட்டான் பார். இந்த அவனை பாருங்க, எல்லாரும் அவனை பாருங்க. இவங்களுடைய ஃபோக்கஸில் எப்படி இருக்குது? எல்லாரும் செஞ்சு அவன் பார்த்து அவன் பேசுவான். இன்னைக்கு பாருங்க அப்படியே பேசுவான். இல்லையா? நாமும் கூட ஆமாம், என் வியாதி அப்படி தான், என் பலவீனம் அப்படி தான் பாருங்க, அப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருப்பேன். நிறையா தாட்ஸ் உங்கள் தாட்ஸ் கிடையாது. பிசாசு போய் கொடுப்பான், நம்பக்கூடாது. இல்லையா? ஆமே. மகிழ்ச்சியாக இருக்கணும். பிரைஸ் காட். பாருங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உருவத்தை பார்த்தார்கள், பிரச்சனை அல்லது சூழ்நிலையை பார்க்கும் மனநிலை. இவங்க எல்லாம் ஃபோக்கஸ் என்ன, எப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டானா, உன் பிரச்சனையை பார்த்தையா, உன் சூழ்நிலையை பார்த்தையா, உன்னுடைய வறுமையை பார்த்தையா,
உன்னுடைய கடனை பார்த்தையா, உன்னை யாருமே இப்படி நேசிக்க மாட்டிருக்காங்க, அதை பார்த்தையா, இதை பார்த்தாயா? பார்க்கும் மனநிலை. எதை பார்க்கும் மனநிலை? தோல்வியை பார்க்கும் மனநிலையால் புகுத்திட்டான். நல்லா ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரைஸ்லாம் பாருங்க. அதுக்கடுத்து அவன் சொல்கிறான் பாருங்க, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். 1 சாமுவேல் 17:23 சொல்கிறான். இப்போ தாவீது நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் சவுல் ராஜா சொல்கிறான், உன்னால் முடியாது. எப்போ நம்மளால் முடியாது என்ற எண்ணம் உங்கள் எண்ணம் இல்லைங்க. இவன் சொன்னான் பார்த்தீங்களா, 40 நாள், அது உள்வாங்கிட்டான். யார் உள்வாங்கிட்டான்? அந்த தேசத்தின் ராஜாவே என்ன செஞ்சிட்டான்? உன்னால் முடியாது. தாவீது சொல்கிறான் என்னால் முடியும்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான் உன்னால் முடியாது. அப்போ முடியாது என்ற வார்த்தை சத்துருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால எல்லா பயமான வார்த்தைகளை, முடியாது என்ற வார்த்தைகளை, கலக்கமான வார்த்தைகளை நான் இயேசுவின் நாமத்தில் நான் ரத்து செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்குவதாக. இது இவங்களுடைய மனநிலை. இந்த மனநிலையில் தாவீதுடைய மனநிலை எப்படி சூப்பராக இருந்தது, அதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பிரைஸ்லாம் நீங்கள் பைபிள் கூட மூடி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் கூட அந்த 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? பயமான மனநிலை. யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்ற மனநிலையில் மிகப்பெரிய சேனை நின்று கொண்டிருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு குட்டி தாவீது போகிறான். தாவீது மட்டும் எப்படி விசுவாசமாக பேசினான், அதுதான் தியானிக்க போகிறோம். நாமும் கூட எப்படி சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த தாவீது போல பேச முடியும். இப்போ தாவீதுடைய மனநிலை பாருங்கள். இப்போ தாவீதுடைய மனநிலை தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். யாரும் ஒருத்தங்க மட்டும் மைக்கில் வாசிங்க. இது ஃபுல்லாக ஒரே அதிகாரத்தில் இருக்கிறது. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். போதும் கவனிங்க. தாவீது அதிகாலையில் எழுந்தான். இந்த வெற்றியின் மனநிலை எங்கே உருவாகும் தெரியுமா? காலையில் உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. காலையில் தோல்வியை, சங்கட்டத்தை அப்படிலாம் நீங்கள் சிந்திக்கக்கூடாது. பிரைஸ்லா. காலை எழுந்த உடனே சொல்லணும், இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். அவன் அதிகாலையில் எழுந்தான். அவன் பாருங்க, வெற்றியின் மனநிலை உடையவர்கள் இன்னைக்கு உலகத்துக்கான கூட பாருங்க, வெற்றி பெற்றவருடைய ஒவ்வொருடைய அவங்களுடைய ஹிஸ்டரியை கேட்டோமானா காலை வேளையில் எழுந்து அவங்க தன்னுடைய வேலையை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமும் கூட அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கத்தை உருவாக்கும் போது நம்முடைய மனநிலை ரொம்ப ஷார்ப்பாக வெற்றியாக இருக்கும். பிரைஸ்லாம். அதிகாலை எழுந்திரிச்சு நல்ல பாடல்களை பாட்டை கேட்கணும், நல்ல வசனங்களை வாசிக்க வேண்டும். கொஞ்சம் நேரம் நீங்கள் அதிகாலையில் நீங்கள் 10 நிமிஷம் என்ன செய்ய போகிறீங்களோ, இல்லாவிட்டால் 1 மணி நேரம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ, அதுதான் உங்களுடைய 23 மணி நேரத்தையும் தீர்மானிக்க போகிறது. அல்லேலூயா. காலை எழுந்திரிச்சு இன்றைக்கி போகணுமாக்கும் ஸ்கூலுக்கு, இன்றைக்கி போகணுமாக்கும் வேலைக்கு, நான் இன்றைக்கி என்ன செய்ய மாதிரி பண்ண போகிறேனே ஒன்றும் யோசிக்கலையே. இல்லையா? சட்டினிக்கு தேங்காய் இருக்கான்னு தெரியலையே, ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ காலை நான் சொல்கிறேங்க, ஒருவேளை நேரம் இல்லாட்டாலும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இது உங்கள் நாள், ஆண்டவரே அந்த நாளில் வெற்றி பெறுவேன், நான் நித்திய மகிழ்ச்சியாக நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ அங்கே எல்லாத்துட்டும் ஃபோன் இருக்குது, நல்ல பாட்டை, கிறிஸ்டின்ஸ் பாட்டை. நீங்கள் பாட்டு பாஸ்டர் கேட்க வச்சுனா நீங்கள் டப்பாங்குத்து பாட்டை கேட்டுறாங்க. நல்ல ஒரு கிறிஸ்டினில் நல்லா நிறைய பாட்டெலாம் இருக்குது. நல்ல உற்சாகமான பாட்டை போட்டுட்டு எந்திரிங்க. ஹல்லேலூயா. வெற்றியின் பாடல்களை கேளுங்கள், இல்லாவிட்டால் வசனங்களை வாசிங்க. ஒரு 5 நிமிஷம் கூட செஞ்சுருங்க. நேரம் இல்லை, அன்றைக்கி நேரம் இருக்குதா, ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. நேரம் இல்லைன்னா 10 நிமிஷம் எந்திரிச்ச உடனே கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உங்களை தீர்மானிச்சிடும், இல்லை இன்னைக்கு நான் உஷாராக போகிறேன், நான் தாவீதின் மனநிலையிலே வாழப் போகிறேன். அல்லேலூயா. அவன் அதிகாலை எழுந்திருக்கிற மகனாக இருந்தான். அவனுடைய கொஞ்சம் ஆடுகளை பொறுப்பான இடத்துல கொடுக்கிறவனாக இருந்தான். பொறுப்பான மனநிலை நமக்கு வேண்டும். அல்லேலூயா.
நம்ம கொஞ்சமாக எது கொஞ்சமாக இருந்தாலும் பொறுப்பாக செய்யணும். அல்லேலூயா. வீட்டை, குடும்பத்தை, எல்லா காரியத்திலும் பொறுப்பான ஒரு மனநிலை நமக்கு தேவை. இங்கே பாருங்க, வேத வசனத்தில் அவன் ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு பாருங்க, அவங்க அப்பா கூப்பிடுறாரு. உடனே அவன் கொஞ்சம் ஆடு தான் வச்சுட்டு இருந்தான். அந்த கொஞ்சம் ஆடை சரியானவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு, அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான். மூன்றாவது, அவன் தாய் தகப்பனுக்கு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. பிரைஸ்லா. பிள்ளைங்களை என்னை பார்த்து சொல்லுங்க. இங்கே பிள்ளைங்களை என்னை பாருங்க. ஜெசிகா இங்கே, அபியங்க வெளியே உட்கார். இங்கே பாருங்க. இல்லை கை வைத்து சொல்லுங்க. பிள்ளைங்கள்லாம், நான் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிவேன். கீழ்ப்படுகிற மனநிலையை நம்ம உருவாக்கி தரணும். பிரைஸ்லா. அவங்க அப்பா சொன்னதை அப்படியே என்ன செஞ்சான் பாருங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க, வயசானப்பட்டு அம்மா அப்பாவெல்லாம் திட்டுறாங்க. அப்படிலாம் திட்டக்கூடாது. அல்லேலூயா. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இருந்து இன்னைக்கு வர எங்கள் அம்மாவெல்லாம் நான் திட்டினதே கிடையாது. எங்கள் அப்பா திட்டுப்பீங்க கேட்குறீங்களா? எங்கள் அப்பாவையும் திட்டினது கிடையாது. எனக்கு இந்த வசனம் சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் எங்கள் அம்மா அப்பாவை அதிகமாக நேசித்தேன். பிரைஸ்லா. ஒரு நாள் கூட இந்த வாப்போ கூட நான் இன்னைக்கு வர சொன்னது கிடையாது. பிரைஸ்லா. இன்றைக்கி நிறையா அதெல்லாம் ரொம்ப பழகி போச்சு. இப்போ நிறையா இடத்துல நம்ம இங்கே இல்லைங்க, வெளியெல்லாம் பார்த்தா ரொம்ப திட்டு. அப்படிலாம் நம்ம திட்டக்கூடாது. தாய் தகப்பனை கனம் பண்ணணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக கனம் பண்ணணும். அவங்க தாய் தகப்பனும் பிள்ளைங்களை ரொம்ப கனம் பண்ணணும். எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க அம்மா அப்பா. இப்போ அங்கே பாருங்கள், எங்கள் அம்மா அப்பா சர்ச்சுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் கீழ்ப்படியில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தேன். கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டாங்க. பிரேஸ்லா. அப்போ எதற்கு கீழ்ப்படியணும், எதை கீழ்ப்படியக்கூடாதுன்னு, கிறிஸ்துவுக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போது இந்த தாவீதுடைய இந்த வெற்றியின் மனநிலைக்கு எப்படின்னா, ஒன்று, அவன் அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய மகன், சுறுசுறுப்பு. பிரைஸ்லா. கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறாரு, 7 மணிக்கு எந்திரிச்சு பழகணும். 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு, 6 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கணும். பிரைஸ்லா. நான் நினச்சிருக்கிறேன், வர நாட்களெல்லாம் அதிகாலை ஜெபம் நம்ம சபையில் நடக்கும். காலையில் சர்ச்சில் வந்து நல்லா ஒரு 1 hour துதிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம். பிரைஸ்லா. அப்படிலாம் முயற்சி பண்ணணும். அப்புறம் வெற்றியின் மனநிலைக்கு உங்களுடைய மனதை நான் விசேஷமாக சொல்கிறேன். காலை பொழுது உங்கள் மனதை குறித்து தெளிவாக இருங்கள், வெற்றியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். காலையில் ஒரு மெசேஜ், இந்த மெசேஜ்லாம் போட்டு விட்டுருங்க. எதையாவது ஒன்றை செய்யுங்க. 10 நிமிஷத்தில் உங்கள் மைண்டு சூப்பராக மாறிடும். அந்த நீங்கள் அதிகாலை எடுக்கிற என்ன காரியமோ அதுதான் 23 மணி நேரமும் உங்களை நடத்த போகிறது. அதிகாலை புலம்பாதீங்க. அது ஒருவேளை நீங்கள் வேகமாந்தி, பாஸ்ட்டு வேகமாந்திக்க சொன்னார், அச்சோ 9 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட புலம்பாதீங்க. அல்லேலூயா. அப்படின்னா பரவாயில்ல. அன்றைக்கி வேகமாக ஏதோ நைட் லேட்டாக தூங்கியிருப்பீங்க, அதனால் அது எப்பயும் அப்படி தான் செய்யணும்னு சொல்கிறீங்களா? என்ன செய்யிருப்பாங்க, பரவாயில்ல ஆண்டவரே. ஆனாலும் இது நீங்கள் கர்த்தர் உண்டு பண்ண நாள். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும். வேகமாய் படுத்து வேகமாக எந்திரிச்சு இந்த பழக்கம் வரும்போது உங்கள் சரீரமும் உங்கள் மனதும் வெற்றியாக இருக்கும். பிரேசலா. சுறுசுறுப்பாக இருக்கும். பாருங்க, இந்த 3 மனநிலை உடையவனாக இருந்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் 17:22 சொல்கிறது, அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரர்களை பார்த்து சுகமா இருக்கின்றீர்களா என்று கேட்டான். அல்லேலூயா. எப்படி இவனுக்கு இவ்வளவு சுறுசுறுப்பு வந்துச்சு? அதிகாலையில் தேவனை தேடுறான். கத்தாரு எக்காலத்திலையும். அப்போ காலை வேகமாக இருந்துச்சுன்னா அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? என்ன செஞ்சுருப்பான்? பாஸ்டர், அவங்க அப்போல்லாம் அவங்களுக்கு வாட்ஸ்அப் யூடியூப்லாம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? காலை எந்திரிச்சவன் என்ன செஞ்சுருப்பான் தெரியுமா? துதிச்சிருப்பான். அல்லேலூயா. அவன் தேவனை ஆராதிச்சிருப்பான், பாடியிருப்பான். இப்போ பாருங்க, அவன்கிட்ட பாருங்க, பொருட்களை கொடுத்த உடனே சேனைக்குள்ள நடந்து போகலாமே, ஓடி. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் சுறுசுறுப்பாக இருப்பேன், சோம்பலாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, சுறுசுறுப்பாய். அதுக்கடுத்து அவனுடைய பாருங்க, விசாரிக்கிற மனநிலை. சுகமாய் இருக்கின்றீர்களா? சகோதரர்களை போய் பார்க்குறான். அல்லேலூயா. பிரைஸ்லா. விசாரிக்கிற மனநிலை வேணுங்க. பிரைஸ்லா. அல்லேலூயா. நம்ம விசாரிக்கிற மனநிலை
நம்ம இந்த நம்ம பழக்கத்தை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். பிள்ளைங்களுக்கும் நம்ம கற்றுத்தரணும். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி பழகி தரணும். பிரைஸ்லா பாருங்க, இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன் பார்க்குறேன், யார் வீட்டுக்கு இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்த்தா பிரைஸ்லா கிடையாது, வாங்கன்னு சொல்கிறது கிடையாது. அந்த பழக்கம்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே குறைஞ்சிச்சு. அதனால் நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப விசாரிக்கிற ஆள் நான் ஒரு ஆள் தான். நான் நிறைய எங்கள் வீட்டிலலாம் விசாரிப்பாங்க. கெஸ்ட்டு யாராக வந்துட்டான்னு நான் தான் உட்கார வச்சு, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த கேரக்டர் உண்டு. யார் வயசானவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு விசாரித்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், இப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கம் பண்ணி கொடுக்கணும். நம்ம வீட்டில் ஆள் இல்லை வந்தா, எங்கடா உங்கள் அப்பா, தெரியாது. உங்கள் அம்மா எங்கடா, அப்படி சொல்லக்கூடாது. வாங்க உட்காருங்க. இப்படி நம்ம பழக்கத்தை என்ன செய்யணும், நாமும் கூட விசாரிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரேஸ் காட். இவனுடைய மனநிலை, அந்த வெற்றியின் மனநிலைக்கு காரணம் விசாரிக்கிற மனநிலை, சுறுசுறுப்பான மனநிலை, அதிகாலை எந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையிலே தாவீது இருந்தான். பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம், இப்போ அவனுடைய பார்வையில் 1 சாமுவேல் 17:23 பாருங்கள். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். கவனிங்கள், 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் கோலியாத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் விசுவாச வீரன் அந்த வார்த்தையை கேட்டான். ஹல்லேலூயா. தாவீதும் அந்த வார்த்தையை கேட்டான். ஆனா அவனுக்குள் பயம் அல்ல. உங்களுக்குள் வார்த்தை இருக்குமானால் பயமான வார்த்தை, பயமான சூழ்நிலை உங்களுக்குள் வராது. இவங்க எல்லாத்துக்கும் பயம் வந்துச்சு, கலக்கம் வந்து. தாவீதும் அந்த வார்த்தையை கேட்டான். கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இங்கே தாங்க நம்ம வெற்றியின் மனநிலையில் உச்சக்கட்டம். அவன் என்ன, அது பயமான வார்த்தை வந்த உடனே என்ன சொல்றான் பாருங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, 28. அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? முதல் தடவையாக மிகப்பெரிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாளையத்தில் ஒரே ஒரு வார்த்தை, வெற்றியின் வார்த்தை, வெற்றியின் முழக்கம் தொனிக்குது. ஹல்லேலூயா. அவன் முதல் கேள்வியை, இவனை கொன்னா என்னடா கிடைக்கும் எனக்கு? ஷாப்பா, அவனோட ஃபோக்கஸ் பாருங்க. பிரைஸ்லா. நான் தியானிக்கும் போது ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவர் எப்படி ஆண்டவரே தாவீதுக்கு அந்த மனநிலை வந்துச்சு? அப்போ ஆண்டவர் சொன்னாரு, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை அவன் அறிகிறான் பாருங்க. ஆதியாகமம் 1:3 சொல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த தாவீது அந்த 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 சேனையை பார்க்கும்போது, கோலியாத்தை பார்க்கும்போது எப்படி பார்த்தானா, ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற கவனிங்க. அங்கே மிகப்பெரிய பாம்பு இணைஞ்சிட்டு இருக்குது, படம் எடுத்து ஆடிட்டு இருக்குது. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பாம்பை கண்ட படையை என்ன செய்யும், பயந்துட்டு இருக்கேன். நான் சொல்ல புரிஞ்சுங்க. இப்போ தாவீது வரும்போது அந்த பாம்போட தலை நசுக்கப்பட்டதை மட்டும் பார்க்குறான். நான் சொல்கிறேன், எத்தனை அதுக்கு புரியுது? ஹல்லேலூயா. இவங்க பார்த்ததெல்லாம் என்ன பார்த்தாங்க, உயிரோடு இருக்க பாம்பு அப்படியே பயமுறுத்தி கொண்டு இருக்கிறத பார்க்காங்க. தாவீது பார்க்கும்போது கோலியாத்தை, தலை நசுக்கப்பட்டிருக்குது, இதுக்கு போய் ஏன்டா பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார். இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், தாவீது என்னுடைய வெற்றியை பார்த்து விட்டான், ஆகையால் அவனுக்கு பயம் இல்லை. நீங்கள் இந்த நாளில் எதை பார்க்க போகிறீர்கள்? வெற்றியை பாருங்கள். உங்கள் பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்கள் சோர்வை பார்க்காதீங்க, உங்கள் மகிழ்ச்சியை பாருங்கள். ஹல்லேலூயா. உங்களோட ஐஸ்வர்யத்தை பாருங்கள், உங்களோட மேன்மையை பாருங்கள். அப்படி அவன் பார்த்தனால தான் சொல்கிறான், என்னடா கிடைக்கும்? ஹல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான் எனக்கு என்ன லாபம்? அவருடைய தரித்திரத்தினால் நான் சுகத்தை மட்டும் பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அவருடைய தரித்திரத்தில் ஐஸ்வர்யத்தை பார்க்கக்கூடிய மனநிலைக்கு வர வேண்டும். அவருடைய காயத்தினால் சுகத்தை பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இப்போ அவன் சொல்றான் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய
சேனையை நிந்திக்கிறதுக்கு இப்போ எப்படி பார்க்குறான், நாங்களாம் யார் தெரியுமா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. தன்னை ஒரு கோழையாக தாவீது பார்க்கல, சேனையாய் பார்த்தான். அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களையும் அற்பமாக பார்க்கல, சவுல் ராஜாவையும் அவன் அற்பமாக பார்க்கல, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டான். பிரேசிலா, நாங்களாம் யார் தெரியுமா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் பக்கத்து பார்த்து, நாங்களாம் யாருன்னு தெரியுமா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் பராக்கிரமசாலிகள், புத்திசாலிகள், வெற்றி பெற்றவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. ரெண்டாவது, இந்த கோலியாத்தை எப்படி பார்த்தான்னா, விருத்த சேதனம் இல்லாதவன், தலை நசுக்கப்பட்டவன், தோற்று போனவன். இதாங்க உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலையை பெருசாக பார்க்காதீங்க. சூழ்நிலையை சிறியதாய் பார்த்த தாவீது கோலியாத்து மேல் வெற்றி பெற்றான். சூழ்நிலையை பெரியதாய் பார்த்த சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் தோற்று போய்கொண்டே இருந்தார்கள். இதான் ரகசியம். இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த இடத்துல எப்படி பார்த்தனா, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு மனநிலையில் அவர் இருந்தான். என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் இராணுவங்களின் தேவன். பிரைஸ்லா, நாங்கள் அவருடைய சேனை, அவர் எங்களுக்கு தளபதி. இவன் யார், எதிரி யார் தெரியுமா, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் தோற்று போனவன். மூன்று பார்வை, தேவன் எப்படிப்பட்டவர், கிறிஸ்துவுக்குள் நாம் யார், மூன்றாவது நம்முடைய எதிரி யார். இவங்க பார்த்த எதிரி வேற, தாவீது பார்த்த எதிரி வேற. தாவீது பார்த்த எதிரி தோற்று போனவன், இவர்கள் பார்த்த எதிரி உயிரோடு இருக்கிறவன். அதுதான் வித்தியாசம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் இட் இஸ் ஃபினிஷ், எல்லாம் முடிந்தது. சர்ப்பங்கள் தேர்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ எதிரியை குறித்த மனநிலை, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற மனநிலை, தேவன் எப்படிப்பட்டவர் என்ற மனநிலை. பாருங்க, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் லாபத்தையும் வெற்றியையும் கேட்கும் மனநிலை. ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு நம்ம சபையில் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் லாபத்தையும் கேட்கக்கூடிய மனநிலை தான். ஹல்லேலூயா. இவன் எத்தனை நாள் இவன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய ஆள்மா தான் இருக்கிறான், உங்களால் தான் முடியலையா, அதெல்லாம் அவன் கேட்கல. அவன் கேட்டது, இவனை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும். அவங்க சொன்னாங்க, அரசனுடைய பொண்ணே கொடுத்துருவாங்க. அவன் நினச்சிருப்பான், பொண்ணு சிவப்பாக இருக்குமா கருப்பாக இருக்குமா எப்படி இருக்கும். அவன் அங்கே போயிட்டான், வெற்றிக்கு போயிட்டான். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு பெரிய கோப்பை, தங்க கோப்பை தராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தங்க கோப்பை. அப்போ நீங்கள் எப்படி சிந்திப்பீங்க, அது 5 பவுனாக இருக்குமா 10 பவுனில் செஞ்சுருக்க கோப்பையா. இந்த இடத்துக்கு வர சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ சுகமானா எப்படி இருப்பாய், நீ ஆஸ்வதிக்கப்பட்டா எப்படி இருப்பாய், உன் கடன்லாம் தீர்க்கப்பட்டா நீ எப்படி இருப்பாய், நீ உனக்கு ஒரு சொந்த வீடு கிடைத்தா எப்படி இருப்பாய், உனக்கு இதை காட்டிலும் நல்ல வேலை கிடைச்சா எப்படி இருப்பாய், இப்போ இருக்கிறத காட்டிலும் சபை பெரியதாக மாறினா சபை எப்படி இருக்கும். இந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை வர வைக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. உங்களுடைய ஃபோக்கஸ் வெற்றியாக இருக்கணும், உங்களுடைய ஃபோக்கஸ் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்களுடைய ஃபோக்கஸ் லாபமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வந்துட்டான் தாவீது. அதனால தான் அவன் எளிதாக வெற்றியை பெற முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறோன்னா அந்த காலேஜில் நீங்கள் டிகிரி வாங்கினதாக பார்த்துடணும். ரைஸ்லா. ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில் நான் சக்ஸஸாக மாறிட்டேன் பார்த்துடணும். இவன் அதை தான் பார்க்க, என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு என்ன ஐஸ்வர்யம் கிடைக்கும், இதனால் என்ன பலன், இதையே பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ உடனே அவன் சொல்கிறான் 17:25 பாருங்க. அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கும் இஸ்ரவேலிலே சர்வமானியும் கொடுப்பார் என்றார்கள். 26 வாசிங்க, 26, 27 வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவருக்கு என்ன செய்யப்படும். அல்லேலூயா. இவனை கொண்டு நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும், லாபத்தை மட்டும் என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, அவனுக்குள்ள என்ன கிடைக்காது, பயமே. அப்போ ஏன் பயம் இல்லை, இப்போதான் ஏன் சொன்னேன், செத்து போன பாம்பா பார்த்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு. ஏன் பயம் இல்லை, தோற்று போயிட்டான். அடுத்து எனக்கு பரிசு கிடைக்க போகுது,
இதில் சூப்பராக இருக்கிற அந்த வெற்றி அப்படின்னு நினைக்கிறான். பாருங்க 27. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். 27 வாசிங்க. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். பாருங்க, ஒரு ஆள்கிட்ட கேட்டா போதாதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு இப்போ தெளிவாக ஒருத்தன் சொல்கிறான், எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஏன்னா இவனுக்கு எங்கே இவன் பார்வை என்ன கிடச்சிச்சு? வெற்றி. தங்கம் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க, அடுத்தது பொண்ணும் கொடுப்பாங்களா? எது கன்ஃபார்ம் பண்ணிப்பாடா, அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? அடுத்த பார்ப்பான், அவன் நிஜமாவே அந்த ராஜாவுடைய பொண்ணையும் கொடுப்பாங்க. அப்படியா? இதுக்கு இன்னும் கொஞ்சம் கேட்போம். எதை கேட்க விரும்புகிறான் என்றால் வெற்றியும் சுகத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் மட்டுமே கேட்க தாவீது விரும்புகிறபடியால் அவன் வெற்றி பெற்றான். வெற்றியின் மனநிலை எப்போது நமக்கு கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் வெற்றியின் சிந்தனையாளராக இருக்கும்போது மட்டும்தான் வெற்றியின் மனநிலை கிடைக்கும். நீங்கள் தோல்வியை சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க சிந்தனை ரொம்ப ரொம்ப பவர். எந்த காரியத்தை நான் தோற்று போக மாட்டேன். ஆமென். பாருங்க, இதே தொடர்ந்து கேட்டிருக்கான். இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? நீ வெற்றியே கேட்டுக்கொண்டிருப்பாய், நீ வெற்றியே பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு பெரிய இடத்துலேருந்து அழைப்புகள் வரும், ராஜாக்கள் இடத்துலேருந்து அழைப்புகள் வரும். இப்போ தாவீது பேசினது தீயாய் பரவியது. அந்த பாளையம் முழுவதும் ஒருத்தன் பேசுறானாண்டா, அந்த ரோடில் ஒரு வாலிபன் நின்று பேசிட்டு இருக்கானா, என்னடா பேசுகிறான்? அவனுக்கு கொண்டுடலான்னு சொல்கிறான். அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறான். அப்புறம் அவனை ராஜாவுடைய அந்த மகன் எப்படி இருப்பான்னு கேட்குறான். இவ்வளோ தைரியம் யாரான்னு அடுத்த ரோல் அப்படியே பரவுது. கடைசி மந்திரி கிட்ட அளவுக்கு செய்தி வந்துருச்சு. ஒரு சவுல் நிற்கிறாரு. உடனே என்ன கசகசன்னு சத்தம்? ராஜா அவர்களே, ஒரு வாலிபன் உள்ளே வந்திருக்கிறான், அவன் சொல்கிறான் நான் போய் கொன்றுவேன்னு சொல்கிறான். அவனை முதல்ல என்ன செய்ப்பா, கூப்பிடுப்பா. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வெற்றி மாத்திரம் பேசுபவருக்கு ராஜாக்கள் இடத்திலிருந்து அழைப்புகள் வரும். 21 பாருங்கள், 31 நினைக்கிறேன். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். அல்லேலூயா. நீங்கள் வெற்றியை பேசிக்கொண்டிருந்தால் நன்மைகள் உங்களை தேடி வரும். சுகத்தை பேசிக்கொண்டிருந்தால் சுகம் உங்களை தேடி வரும். ஐஸ்வர்யத்தை பேசிக்கொண்டிருந்தால் ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். நன்மையை பேசிக்கொண்டிருந்தால் நன்மை உங்களை தேடி வரும். மகிழ்ச்சியை பேசிக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். அல்லேலூயா. பெரிய அழைப்புகள் உங்களுக்கு வரும். இப்போ இந்த சத்தம் அப்படியே ராஜா கிட்ட போயிடுச்சு. உடனே பாருங்க, அவன் ராஜா சொல்லப்பட்டு ராஜா கிட்ட போய் இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். தைரியமான மனநிலை மற்றும் மற்றவர்களை தைரியப்படுத்தும் மனநிலை. அல்லேலூயா. தைரியமான மனநிலை மற்றவர்களையும் தைரியப்படுத்தும் இப்போ ராஜா கூப்பிட இங்கே வந்தவனை பார்க்க, ராஜா பார்க்க பொடி பையனாக இருக்கான். நான் பொடுசு தான், என் வார்த்தை பலமானது. அல்லேலூயா. நான் வீக்கு, என் வார்த்தை ஸ்ட்ராங்கு. அல்லேலூயா. அவன் அப்படி பார்க்குறான், என்னடா இவன் பார்த்த உடனே ராஜா கிட்ட போய் என்ன பேசுகிறான் பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன். முதல்ல அவன் சொல்கிறான், இவனுக்கா யாரும் பயப்படாதீங்கயா. ராஜா கிட்ட போய் சொல்கிறான் பாருங்க. அல்லேலூயா. இவங்களுடைய முதல் பிரச்சனை என்னது? அல்லேலூயா. மற்றவங்க சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. முதல் பிரச்சனை என்னது? பயம்தான். இப்போ முதல்ல சொல்கிறான், வெற்றியின் மனநிலை உள்ளவர்கள் யாருன்னா எப்போதும் நம்மளை தைரியப்படுத்துவாங்க. அல்லேலூயா. எப்போதும் தைரியப்படுத்துவாங்க, எப்போதும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவன் சொல், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. அல்லேலூயா. உடனே பார்த்தீங்கன்னா உடனே அவன் சொல்கிறான், உன்னால் முடியாது அப்படின்னா சொன்னப்பட்டு திரும்ப தாவீது கடந்த காலத்தில் பெற்ற வெற்றியை நினைக்கும் மனநிலை. அல்லேலூயா. கடந்த காலத்தில் ஒரு விசை எனக்கு கரடி வந்துச்சு, ஒரு விசை எனக்கு சிங்கம் வந்துச்சு, நான் அதை என்ன செஞ்சிட்டேன், ஜெயித்தேன். எதை நினைக்கிறான்னா, கடந்த காலத்தில் ஏற்பட்ட சோர்வையோ கவலையோ தோல்வியோ வியாதியோ பிரச்சனையோ அவன் சொல்லலை.
அவனோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, கடந்த காலத்தில் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்தார், அந்த வெற்றியை சொல்லும் மனநிலை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் சாட்சியாக சொல்லும்போது என்ன செய்யுங்க தெரியுமா, நீங்கள் தாவீது மனநிலைக்கு வருகிறீர்கள். மைக்கை பிடிச்சு நீங்கள் சாட்சி சொல்லும்போது என்ன நடக்குது தெரியுமா, தாவீது போல வெற்றியை நீங்கள் முழக்கமிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. கடந்த காலத்தில் கர்த்தர் இந்த நன்மை எனக்கு செய்தார், கர்த்தர் இந்த வெற்றி எனக்கு கொடுத்தார் அப்படி யார்கிட்ட பேசுகிறார் என்றால் சவுல்கிட்ட பேசுகிறார். ஏன்னா இந்த பயந்து போனவங்களுக்கு வெற்றியின் செய்திகள் மனநிலையை மாற்றும். அப்போ உடனே சவுல் ராஜா சொல்கிறான், அவன் பாருங்க, கடந்த காலத்தில் வெற்றியை நினைக்கும் மனநிலை. ரெண்டாவது எதிரியை குறித்த மனநிலை பாருங்கள். 17:36 பாருங்க. அவன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றே போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஏன் நான் ஒரு விஷ கரடியை கொன்றேன், சிங்கத்தை கொன்றேன், அதே போலவே இந்த பெலிஸ்தனும் இருப்பான். அதனால் நீங்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். அதுக்கடுத்து அவன் சவுல் ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குறாங்க, அவன் வேண்டாம்னு சொல்லிட்டான். கடைசி நேரடியாக அவன் யுத்தத்துக்கு போகிறான் பாருங்கள். எதிரியை தீவிரமாக எதிர்க்கும் மனநிலை. 48 வாசிப்போம். 17:48. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, எதிரியை தீவிரமாய் துரத்தும் மனநிலை. என் நாமத்தால் பிசாசுகளை, வியாதிஸ்தமே கைகளை. இப்போ நமக்கு ஒரு பலவீனமோ வியாதியோ பயமோ வந்த உடனே நம்ம தீவிரமாய் துரத்தணும். ஹல்லேலூயா. அது ஏன் வந்துச்சு, அதனால வந்துச்சா, இதனால வந்துச்சு ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தீவிரமான மனநிலை. இவனுக்கு ஏற்கனவே சுறுசுறுப்பு, அதுலேயும் விசேஷமாக எதிரியை குறித்து வேகமாக துரத்துறான். தீவிரமாக. இப்போ கோலியாத்து முழங்குகிறான். கோலியாத்து தாவீதை பார்க்குறான், வாடா நீ போய் சின்ன பொடியனா இருக்கிற, வான்னிக்கு நான் உன்னை கொல்ல போகிறேன் ஆவுன்னு சொல்கிறான். இவன் வாடா, இவனுடைய ஃபோக்கஸ் எதுதான், தலை நசுக்கப்பட்டது தான் பார்க்குறான். அப்போ பாருங்க, அவன்கிட்ட இந்த 5 கூழாங்கல்ல ஒரு கூழாங்கல் எடுக்கிறான். எடுத்து அவன் ஏற்கனவே நல்ல ஒரு மேய்ப்பன் பாருங்க, அந்த வச்சு அடிக்கிறான். அடித்த உடனே நேராக நெற்றியில் அடிக்குது கல். நெற்றியில் பட்ட உடனே இப்படி வந்து ஃபோர்ஸ் இப்படி விழுந்துச்சுன்னா மனிதர்கள் எங்கே விழுவாங்க, பின்னாடி தானே விழுவணும். இவன் அப்படியே முகக்குப்புற விழுறான். ஏன் முகக்குப்புற விழுந்தான்? அமைதி சொல்லுங்க பாஸ்டர். கடைசி வேற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கண்ணா, நாங்கள் ஆமேன்னு போட்டுட்டு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சந்திப்போம் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? நல்லா போவாங்க. ஒரு ஃபோர்ஸ் கல் வருது, நெத்தியில் பட்டா பின்னாடி தானே விழுவணும். வேத வசனம் போட்டிருக்குது, அவன் மோக்குப்புற ஏன் விழுந்தான்? தலை நெசுக்கப்பட்டு. ரைட்டு. அது ஏற்கனவே சொன்னதே சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. பின்னாடி என்ன செஞ்சா தெரியுமா? நீ மாத்திரம் வெற்றியை எடுக்க முயற்சி பண்ணா பின்னாடி அவன் தலையில் ஒரு அடி அடித்தார் ஆண்டவர், டப்புன்னு. அல்லேலூயா. கல் வந்தது உண்மைதான், அவ்வளோ பெரிய உடம்பு. பின்னாடி யார் இருந்து அடித்தா தெரியுமா? ஆண்டவர் ஒரு அடி தலையில் அப்படி இருந்தனுக்குள்ளே அடித்தா டம்முன்னு வந்தான். அதில் நீங்கள் நானும் மாத்திரம் வெற்றிக்காக ஒரு ஸ்டெப் எடுப்போமானால் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிக்க நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுப்பீங்கன்னா, உங்களை ஜெபிக்க வைக்க ஆயத்தமாக இருக்கிறார். குறித்த நேரத்துக்கு நான் வரணும்னு நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். கடன்லாம் நான் அடைக்கப்படணும் ஆண்டவர், அநேகருக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவர், தேவ ராஜ்யத்துக்காக நான் விதைக்கணும் ஆண்டவர், நான் தசமபாகம் கொடுக்கணும் ஆண்டவர், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவர். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஆண்டவர் 1000 ஸ்டெப் உங்களுக்காக எடுத்து வைக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அவன் சொல்கிறான், தாவி சொல்கிறான், நீ வந்து ஈட்டியோட வர, நீ நிந்தித்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றி. அங்கே எப்படி வெற்றி பெற்றாங்க? ஆர்ப்பரித்து எரிகோல வெற்றி பெற்றாங்க. அங்கே யெகோவா நிசி யாத்திரா 17 கரங்களை உயர்த்த போது வெற்றி பெற்றாங்க. இங்கே எப்படி வெற்றி பெற்றான் தெரியுமா? இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தை அவன் சொல்லும்போது, அவன் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இப்போ என்ன பண்ண தெரியுமா? இவன் ஓடி போய் கோலியாத்து மேலே நின்று, அல்லேலூயா, அவன்கிட்ட இருந்த பட்டயத்தை வாங்கி அவன் தலையை வெட்டினான்.
இப்போ மிதிச்சிட்டானா கோலியாத்தை, சர்ப்பங்களையும் தேளுகளையும். அவன் எதை பார்த்தான் அதை செஞ்சுட்டானா. இதுதாங்க புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு அப்படியே உதாரணம். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் அவன் தலையை நெஞ்சிட்டாரு, நசுக்கிட்டார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னை பலவீனப்படுத்துகிற, என்னை சோர்வுக்குள்ள ஆக்கிற, என்னை கவலைக்குள்ள ஆக்கிற, என்னை தருத்திரத்தை உள்ள ஆக்கிற சத்துரின் வல்லமைகள் எல்லாம் என் காலு கீழாக இயேசுவின் நாமத்தை நசுக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வெற்றி பெற்றவன், நான் பராக்கிரமசாலி. ஆமென். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பாருங்க 51 வாசிப்போமா? 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னைக்கு என்ன படம் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் பிசாசு நம்மை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்க, வியாதி நம்மளை பார்த்து நம்ம கூட வச்சுக்கிறோம், கடன் நம்மளை பார்த்து, எல்லா சோறு நம்மளை பார்த்து ஓடுது. இப்போ என்ன நடந்துச்சுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சவுல் ராஜாவுடைய மனநிலையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலையும் மாறுது. இப்போ இவங்க பார்க்குறாங்க, தாவீது ஓடி போய் அந்த கோலியாத்து மேலேயே நின்று, இல்லையா, ஆளு கனத்த ஆள் பாருங்க, ஏறி குதிச்சிருப்பான். அவன் சுறுசுறுப்பான ஆள் ஏறி குதிச்சுக்கிட்டு எங்கடா பட்டயம், ஏன்னா இவன் கையில் பட்டயமே கிடையாது, இவன் கையில் இயேசுவின் நாமம் மட்டும்தான். அல்லேலூயா. அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். அல்லேலூயா. வெட்டின உடனே இவங்களுக்கு வந்துச்சு பார்க்கணும் நம்ம ஆளுகளுக்கு. பிரைஸ்லா, சாமையா வெற்றி பெற்றுனார். அது மாத்திரம் இல்லை, இப்போ கோலியாத்து தலை தாவீது கையில், இங்கே பார்த்தா பெலிஸ்தர்கள்லாம் ஓடுறாங்க. இப்போ இவர்கள் மகா ஆர்ப்பரிப்போடு பாருங்க, 52 பாருங்கள், 17:50. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும். எதுக்காக ஆவியானவர் இந்த இடத்துல யூதா மனுஷர்? எத்தனையோ 12 கோத்திரங்க இருக்காங்க, ஆனால் யூதா கோத்திரத்தை மட்டும் கொண்டு வந்து வைக்கிறார். இங்கே தாங்க துதி இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஏன் ஆராதிக்கணும், ஏன் நம்ம நல்லா ஒர்ஷிப் பண்ணணும், ஏன் நம்ம நல்லா ஆர்ப்பரிக்கணும்னா, யூதா எழும்பும் போது தான் வெற்றி நிச்சயம். அல்ல, நீங்கள் துதிக்க வேண்டும், கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. யூதா மனுஷன் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்ல, யூதா மனுஷர்கள் எழும்பின போது ஆர்ப்பரித்து எழும்பினாங்க. எப்படி ஆர்ப்பரிச்சாங்க? இவங்களுக்கு தைரியம் வந்துச்சு. இப்போ நம்மை துன்பப்படுத்தின இந்த பலவீனமான, இந்த பயமான இந்த கோலியாத்து தலை தாவீதினால் வெட்டப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறார். கல்வாரி சிலுவையிலே உன் எல்லா பிரச்சனை மேலேயும் ஆண்டவர் வெற்றியை சிறந்து விட்டார். நீ அந்த வெற்றியை மாத்திரம் பார்ப்பா என்றார். நீ இதே போல மகா ஆர்ப்பரித்து எழும்பி ஒரு டான்ஸ் போட்டு துரத்துவாய். அல்லேலூயா. பிரேஸ்லா. புரிஞ்சுட்டீங்களா? இஸ்ரவேலும் யூதா மனுஷர்களும் ஆர்ப்பரித்து, அங்கே எரிகோல மகா ஆர்ப்பரித்த போது விழுந்துச்சு. இங்கே மோசே கையை உயர்த்திக்கிட்டே இருக்கும்போது அமலேக்கியர் விழுந்தார்கள். இங்கே தாவீது கோலியாத்தை வெட்டின போது பயந்து போன ஜனங்கள் எழும்பினார்கள், துரத்தினார்கள். அவங்க பாளையத்தை என்ன செஞ்சாங்க? கொள்ளையிட்டார்கள். கடைசி வாசித்து முடிச்சிருமா? பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். எதெல்லாம் நீங்கள் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ, சுகம், நன்மை, வெற்றி, ஆசீர்வாதம் அனைத்தையும் நீங்கள் மறுபடியும் திருப்பி கொள்வீர்கள். நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கும், உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். ஆமென். கரங்களை தட்டி அப்படி எழுந்து நிற்போமா? அப்படி எழுந்து நிற்போம். க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கிற மனநிலையில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்போ அப்படிப்பட்ட சுறுசுறுப்பான ஒரு மனநிலை எங்களுக்கு தாரும். அப்படி கேட்போம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்று முதல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆண்டவரே, அதிகாலை எழுந்து உங்களை துதிக்கணும் ஆண்டவரே. அப்போ அப்படிப்பட்ட மனநிலை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்சத்தில் பொறுப்பான மனநிலை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய்
தாய் தகப்பனு கீழ்ப்படுகிற மனநிலை தாரும் ஆண்டவரே. சுறுசுறுப்பான மனநிலை தாரும் ஆண்டவரே. அப்பா மற்றவங்களை விசாரிக்கிற மனநிலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவன் எப்படிப்பட்டவர் என்ற மனநிலை எங்களுக்கு தாரும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்ற மனநிலையை தாரும். எதிரியை குறித்த சரியான மனநிலையை எங்களுக்கு தாரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரியை குறித்த சரியான மனநிலை இருந்துச்சா, தப்பான மனநிலை இருந்துச்சா? அவங்க நினைச்சது ரைட்டா தப்பா? தப்பு. அல்லேலூயா. அவங்க கோலியாத்தை தான் பெருசா. ஆனால் தாவீது எப்படி நினைச்சா? சிறுசா நினைச்சா. நான் படிக்கிற பிள்ளைங்களை சொல்கிறேன், உங்கள் படிப்புலாம் ஈஸி. அல்லேலூயா. வேலை பார்க்கவங்க சொல்கிறேன், உங்களுடைய சரீரத்தை பலவீனமாக்க அதெல்லாம் சுகமாகிறது ஈஸி. உங்கள் வாழ்க்கை கட்டப்படுவது ஈஸி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது ஈஸி. நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பார்க்கக்கூடிய மனநிலை, எதிரியை குறித்த மனநிலை, அதுக்கடுத்து ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் லாபத்தையும் வெற்றியை மட்டுமே கேட்கும் மனநிலை. அல்லேலூயா. வேற எதையுமே கேட்கக்கூடாது. இதே கேட்டுக்கிட்டு இருந்தான் தாவீது. என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறான். வெற்றியவே கேட்குறான். இப்படிப்பட்ட மனநிலை. அது மட்டும் இல்லை, எதிர்மறையாக பேசும் மனிதர்களை விட்டு திரும்பும் மனநிலை. இது மிக முக்கியம். உங்களுடைய விசுவாசத்தை அநேக பேர் கெடுத்துடுவாங்க. நீ வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல எதிர்மறையாக பேச கூட்டம் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இப்போ தாவீது நின்று பேசிருக்கும் போது அவங்க கூட பிறந்து அவன் சொல்கிறான், ஏய் அந்த கொஞ்சம் ஆடை எங்கே போய் விட்டுட்டு வந்த? உன்னுடைய திமிரை நான் பார்க்குறேன். உனக்கு எதுக்கு இங்கேண்டா வந்த? இவங்கெல்லாம் யாராம்? வீரர்களாம். இவன் வேடிக்கை பார்க்க வந்தானா? உடனே அவங்க கூட அவன் சொல்கிறான், தாவீது நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையோன்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிற நபரை விட்டு அப்படி திரும்பிட்டான். அல்லேலூயா. ஏன்னா இவன் எதை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறான்? வெற்றி. இவன் கூட பிறந்தவன் சொல்கிறான், அவங்க 3 பேர் இராணுவத்தில் இருக்காங்க. தாவீது கூட பிறந்தவங்க 3 பேர் எப்படிப்பட்ட இராணுவத்தை? ஆனால் அவங்க பயந்தோலிகள். இவன் நின்றோனே, உனக்கு வேடிக்கை பார்க்க எங்கேடா வந்த அப்படி திட்டிட்டு இருக்கிறான். அவன் சொல்ல, நான் வந்ததுக்கு முகாந்தாரம் உண்டு. நீ இராணுவ வீரன், நான் ஆவிக்குரிய இராணுவ வீரன் சொல்லிட்டான். உடனே திரும்பி போகும்போது தான் வெற்றி பெறுகிறான். அல்லேலூயா. அப்போ நெகட்டிவாக பேசுவாங்க, அவங்களுடைய சத்தத்தில் நீங்கள் என்ன செய்யாங்க? கேட்கக்கூடாது. அபோட்டன் அப்படி பேசுங்க. ஓகே, ஒன்று திருத்த பார்க்கணும், திருந்தாட்ட விட்டுடணும். பாசிட்டிவாக பேசுவங்களோட நீங்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள தேவோட வார்த்தைகளே கேட்கணும். அல்லேலூயா. பெட்ரோல் விலை கூடிச்சான், இந்த வியாதி பரவிச்சான், அந்த வியாதி பரவி, உலகம் அப்படி தான் நெகட்டிவாக பேசிட்டு நீங்கள் அதே கேட்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, எதிர்மறையாக பேசும் நபர்களை விட்டு திரும்ப மனநிலை. வெற்றியை மாத்திரம் பேசுபவர்களுக்கு ராஜாக்களிலிருந்து அழைப்பு வரும். அதனால் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் தியானித்து பாருங்கள். நீங்கள் நன்மை ஆசீர்வாதத்தை பேச உங்களுக்கு பெரிய பெரிய அழைப்புகள் வரும். பிரேஸ்லா. தைரியமான மனநிலை, மற்றவர்களை தைரியப்படுத்தும் மனநிலை, கடந்த காலத்தில் பெற்ற வெற்றியை நினைக்கும் மனநிலை. பிரேஸ்லா. எதிரியை குறித்த மனநிலை. அது மாத்திரம் எதிரியை தீவிரமாய் எதிர்க்கும் மனநிலை. அதே அது இயேசுவிடம் தொடர்ச்சியாக எதிர்க்கக்கூடிய மனநிலை. அதுக்கடுத்து அவர் உன் தலையை நசுக்குவார். இஸ்ரவேலுடைய மனநிலை மாறியது. எல்லாம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்தின் மூலமாய் இந்த தாவீது கோலியாத்தை வெற்றி பெற்ற இந்த இதில் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக சோத்திரம் 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 ஆண்டவரே. உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையின் பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே.